சூர்யாவோட ஆக்டிங்கில் அவருடைய 44வது மூவியோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ வெயிட்டிங் போய்கிட்டு இருந்தது. டீசரோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. டிசம்பர் 25 11 AM இந்த மூவிலேருந்து டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2D என்டர்டைன்மெண்ட்டான சூர்யா அவர்களே தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக்கல் லவ் ஸ்டோரி மூவியாக இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. வர டிசம்பர் 25 தெரியும் இந்த மூவியோடைய டைட்டில் எது போல் இருக்க போகுதுன்னு. விஜய் சேதுபதி வச்சு நெக்ஸ்ட் ஹரி ஒரு மூவியை மேக் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. அதுவும் ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் மூவி தான். இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நயன்தாராவே இறங்குறாங்கன்ற போல பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கா. நயன்தாராவும் விக்னேஷனும் வச்சுக்கிட்டு இருக்கா. ரவுடி பேபி ப்ரொடக்ஷன் இப்போ இந்த மூவியை தயாரிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2025 பொங்கல் டைமில் இந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் ஒரு 1000 கோடி ரூபா மூவி தயாராகிடுச்சு. கேம் சேஞ்சர் அப்படின்னு டைட்டில் வச்சு 2025 ஜனவரி 10 தேட்டருக்கு வரப்போகுது. சங்கருடைய டைரக்ஷனில் ராம் சரணுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இப்போ இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. தமிழ் டேரக்டர், தெலுங்கு ஹீரோ, ஹிந்தி ஹீரோயின் பேன் இண்டியா லெவலில் வேறு லெவலில் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக ரொம்ப பிக்கஸ்ட்டாக வேர்ல்டு வைட்டாக இந்த மூவியோடைய ப்ரொமோஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்களே. அடுத்து ஒரு 1000 கோடி ரூபா அப்படின்ற அளவுக்கு இந்த மூவி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சோசியல் மெசேஜை ரொம்ப முக்கியமாக வச்சு சங்கர் மூவியை மேக் பண்ணுவார். அது இந்த மூவியில் எக்கச்சக்கமாக இருக்கா. பட் தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு ஜனவரி 10 தெரியும். ஆண்ட்ரியோடைய ஆக்டிங்கில் பிசாஸோடைய 2வது பக்கம் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. 2025 பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகலான்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேன் இண்டியா வயசில் 2024 எண்ட்லேயே ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். பட் 25 வரைக்கும் போயிருக்கா. பிப்ரவரியோடைய எண்டில் ரிலீஸ் ஆகுன்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் ஆர்யாவுடைய ஆக்டிங்கில் சார்பாட்டாவுடைய முதல் பாகம் பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால தேட்டர் ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. இப்போ என்னுடைய 2வது பக்கம் தயாராக போகுது. ஏப்ரல் 2025 இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2026 பொங்கலில் இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு பிக் வெயிட்டிங்கான மூவி. கண்டிப்பாக 2வது பக்கம் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலாம். செல்வராகவனும் ஜிவி பிரகாஷும் நெக்ஸ்ட் ஒரு மூவியில் இணைய போகிறதா சொல்லியிருந்தோம். இந்த மூவிக்கு டைட்டில் முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மென்டல் மனதில் அப்படின்னு டைட்டில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி ரொமான்டிக் மூவியாக இந்த மூவி தயாராக போகுது. செல்வராகவன் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடியே போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. இப்போ பூஜை போஸ்டையும் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ஷூட்டிங் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. பிரதாப்போடைய டைரக்ஷனில் பேபி பேபி அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு ஃபேமிலி வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவி இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. டி ஹிமானுடைய மியூசிக்கில் ஜெய், சத்யராஜ், யோகி பாபு, மொட்டா ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி பட்டாளம் மட்டும் இல்லாமல் ஒரு வில்லேஜ் பட்டாளமும் இந்த மூவியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டில் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்களே. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். கரண்ட்டில் இப்போ அஜித்தோடைய ஆக்டிங்கில் விடாமூச்சி மூவி தான் தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்கா. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் யார் இவர் வச்சு மூவி மேக் பண்ணுவாங்கன்னா நிறைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இப்போ வெங்கட் பிரபு இவர் வச்சு மூவி மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே 2025 தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நியூவான ஜேர்னரியை பிக் பண்ணி இப்போ வெங்கட் பிரபு மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தளபதி வச்சு கோட் அப்படின்னு 2024 பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியை கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட்டு 2026 இவருக்கும் அஜித்துக்கும் ஒரு பிக் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோட ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ்விசி ப்ரொடக்ஷனில் சித்துவோடைய ஆக்டிங்கில் ஜாக் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் 2025 போயிருக்கா. ஏப்ரல் 10 2025 இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 2025 பொங்கல் டைமில் விக்ரமோடைய ஆக்டிங்கில் வேற தேராசூரன் மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மூவி 110 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கிறதா கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இது இவருடைய கரியரில் அதிகப்படியான சம்பளம் வாங்கின மூவி அப்படின்ற போலவும் சொல்லியிருக்காங்க. விக்ரமோடைய ஆக்டிங்கில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட இப்போ வேற தேராசூரன் மூவியோடைய 2வது பக்கம் தான் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆக போகுது. எஸ்ஜே சூர்யா வில்லன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஒரு வெயிட்டிங்கோட இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம். வாரோடைய 2வது பக்கம் கரண்ட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. ஜூனியர் என்டிஆரும் ரித்திக் ரோஷனையும் மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த மூவி தேட்டருக்கு வரலான்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நியூவாக ஒரு 2 கேமியோ இந்த மூவியில் ஜாயினிங் ஆகிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆலியா அண்ட் ஷெர்வாரி இவங்க 2 பேருமே இப்போ இந்த மூவியில் கேமியோ ரோல் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. 1000 கோடி ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ என்னுடைய 2வது பக்கத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். துல்கரும் எஸ்ஜே சூர்யாவும் ஒரு மூவியில் இணைய போகிறதா சொல்லியிருந்தோம். RDX டைரக்டரான நஹாஸ் அதாயத் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தோம். எஸ்ஜே சூர்யா இந்த மூவியில் வில்லன் ரோலில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிரியங்கா மோகனன் இந்த மூவியில் ஹீரோயின் ரோலில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.
இப்போ இந்த மூவிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வெயிட்டிங்கில் இருக்கா. சீக்கிரமாகவே இந்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரத்குமாரோடைய ஆக்டிங்கில் வர டிசம்பர் 27 ஸ்மைல் வேன் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. U/A சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இவருடைய ஆக்டிங்கில் இந்த மூவியை நம்ம பார்க்க போகிறோம். வேல்ஸ் ப்ரொடக்ஷன் கரண்ட்டில் ஒரு மூவியை வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஒரு சஸ்பென்ஸ் பீரியாடிக்கல் த்ரில்லர் மூவியாக ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணன் முக்கியமான ரோலில் இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. கரண்ட்டில் இப்போ இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே. 2025 ஜனவரி 31 தேட்டருக்கு வரதா சொல்லியிருக்காங்க. வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்ந்து பிக் மூவி மட்டும் இல்லாமல் பிக் ஸ்டார்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவி இவங்களுடைய தொடக்கம்னு நினைக்கிறேன். 2025 வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய மூவிஸ் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம்.